நம்ம கிச்சனில் ட்ராகன் ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ண போகிறோம். ட்ராகன் ஃப்ரூட் வச்சுட்டு கஸ்டர்ட் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இதுக்கு வந்து நான் கஸ்டர்ட் பவுடர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து வெனிலா ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். இதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பால் ஊற்றி கலக்கிக்கணும். கலந்துட்டு நம்ம பாலில் கலக்கும் போது கட்டி இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி இதை கலந்து எடுத்துக்கணும். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இது வச்சுருக்கேன். பச்சை பால் இல்லை, காய்ச்சின பால். இது மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரூட்டை வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். அழகா இருக்கு பாருங்க இந்த பழம். இது அப்படியே இப்படி பண்ணாலே வந்துடும். இது இப்படி எடுத்தாலே இந்த ஸ்கின் தனியா வந்துடும், பழம் தனியா வந்துடும். இது அப்படியே பிங்க் கலரும் இருக்கு, ஒயிட்டும் இருக்கு. நான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தது ஒயிட். இது குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 250 மில்லி பால் சூடு பண்ணியிருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் இந்த வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை இதில் போட்டுருவோம். நல்லா கலந்துட்டு போடுங்க. போட்டுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். டக்குன்னு திக்காயிடும். நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் 1/2 கப் சர்க்கரை போட்டுக்கிறேன். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டு வேணுமோ, எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நம்ம இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடலாம். சக்கரை மெல்ட் ஆகிற வரைக்கும் இதை வச்சிருக்கலாம். கட் பண்ணி வச்சிருந்த டிராகன் ஃப்ரூட் அதில் போட்டுடலாம். இப்போவே போட்டிங்கன்னாக்கா இந்த ஸ்வீட் எல்லாம் இதில் ஏறும். நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். மேலே கொஞ்சமாக அலங்காரம் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இது சேர்த்து நல்லா கலரி விட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பாத்திரத்துக்குள்ள மாற்றிட்டு இதை ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சு சில் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா ஏலக்காய் போட்டுக்கலாம். எனக்கு வெண்ணிலா ஃப்ளேவரே சூப்பராக இருக்குது. பார்க்கவே நல்லா க்ரீமியாக இருக்குது.
இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி ஒரு கப்பில் போட்டுருங்க. இதில் உங்களுக்கு விருப்பமான பாதாம் போட்டுக்கலாம், அப்புறம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். கிளாஸில் ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் போட்டுக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீசரில் ஒரு 1 hour போட்டுருவோம், நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸில் இதை வந்து ஃபில் பண்ணி சாப்பிடலாம். கஸ்டர்ட் நல்லா கூல் ஆயிடுச்சு, ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். டிராகன் ஃப்ரூட் கஸ்டர்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது லைட்டாக ஃப்ரீசரில் வச்சு சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ரொம்ப சில்லுன்னு சாப்பிட தேவையில்லை, கொஞ்சம் லேசான சில்னஸில் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வைக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.